நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நடித்தால் நோட்டை தரும் தமிழ் சமூகம், நடிப்பை நிறுத்தினால் நாட்டை தருவதாக ஆவேசமாக சேரிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், ஒப்பனை செய்தவனுக்கு அரியணை கொடுப்பதுதான் அறிவார்ந்த சமூகத்தின் செயலா என கொந்தளித்தார். அணில்கள் என மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்ததோடு, சீமான் பேசினால் சிரிப்பார்கள், சூர்யா பேசினால் ரசிப்பார்கள் என தனது மனக்குமுறலை கொட்டினார். இது மரங்களுக்கான மாநாடு என்று சொல்வதையும் விட, நாம் நமக்கு உயிர்காற்றை தருகிற நம் தாய்க்கு நன்றி செலுத்துகிற ஒரு மாநாடு என்றுதான் இதை பார்க்க வேண்டும். இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். மரங்களுக்கு என்ன மாநாடு, இவர்களுக்கு என்ன மறை கலண்டு விட்டதா என்று கேட்பார்கள். மறை கலண்டதால் அல்ல, மறையை கற்றதால் இந்த மாநாடு. தம்பி, நான் உதட்டிலிருந்து இதை சொல்லல, உள்ளத்திலிருந்து சொல்றேன், இதயத்தின் அடித்தளத்திலிருந்து எடுத்து சொல்றேன். புரியுதா? யாரு எழுதி கொடுத்து வந்து நான் பேசல தம்பி, நான் பேசுறேன். நான் சொன்னா நீ சிரிப்பா, அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன். இப்ப நான் மறுபடியும் போய் நடிச்சாடா வந்து சொல்லிட்டு இருக்க முடியும்? உன்னோட பெரிய இதா இருக்கு. டேய், நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து இருக்கிற மண்ணில் தான்டா நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க. நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் ஒப்பேன், என் அப்பன், அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால துடிக்கிறான். நீ பின்னாடி பண்ணிக்கிற கலையை போற்றுடா, கலையை போற்று, கொண்டாடு. அதை எங்க வைக்கணுமா அங்க வைக்கணும். இந்த நாட்டில் சாதிய போதை, அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு. மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது. மதுவுக்கு எதிராக போராட்டம், மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது. இந்த மூன்று போதைகளுக்கு இடையான போதை திரை போதை, திரை மயக்கம். அதுக்கு எதிராக ஒருத்தனும் பேச மாட்டான். நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. ஒப்பனை அளித்த உடனே அரியணை ஏற்கிறியா? நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு, நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆள்வதற்கு. இதை ஏற்கிறியாடா? அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையானி, ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள், வள்ளுவன், கம்பன், இளங்கோ, எவ்வளவு பெரிய தத்துவ ஞானி, புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவுமே இல்லை. யார் அரசியல் பிழைத்தோருக்கு அறங்குற்றாகும். என்னைக்கடா பாடினா? நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.